நமக்கு இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் காண செய்திருக்கிறார். போன மாதங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தினார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை அவருடைய நோக்கத்தில், அவருடைய கிருபையில், அவருடைய இரக்கங்களில் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்முடைய தேவன் நம்மை திருப்தியாக்குகிறவர். நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவர். நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து தேவ சமூகத்திலே நம்ம அர்ப்பணித்து ஜெபித்து கேட்போம். பரலோக பிதாவே, உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சங்கீதம் 91 நாங்கள் தியானிக்கும் போது ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக. என்னை மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் சங்கீதம் 91 ரொம்ப தெரிஞ்ச சங்கீதம். இதுல 16 வசனங்கள் இருக்குது. இந்த சங்கீதத்தில் உள்ள ஒரு விசேஷம், இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதிக்கும் போது பிசாசு கோட் பண்ண ஒரு சங்கீதம் வார்த்தை. என்ன கோட் பண்ணார்? ஆண்டவரே, நீங்க தேவாலயத்திலிருந்து குதிங்க, ஏனென்றால் சங்கீதத்தில் எழுதி இருக்குது, உம்முடைய தூதர்கள் உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை தங்கள் கரங்களில் ஏந்துவார்கள். இன்னைக்கு சில டைம் சில பேரு, நீ இதை குடி ஒன்றும் ஆகாது, பைபிள்ல தான் எழுதியிருக்க அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்து உணர்ச்சி வசப்படுகிறவர் அல்ல. அவர் உண்மையை உரைக்க சொல்லுகிறவர். நிறைய வசனங்கள் டூப்ளிகேட்டாக வீணாக கோட் பண்ணப்படுகிறது. பிசாசு இயேசு கிறிஸ்துவின் இடத்திலேயே வசனத்தை ராங்கா கோட் பண்ணா, உங்ககிட்ட ராங்கா கோட் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? வசனத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணவும் முடியும்? இடரவும் பண்ண முடியும். ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படின்னா என்ன வேணும்? நமக்கு வேதத்திலிருந்து ஒரு முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அதுக்கு தான் தினந்தோறும் வேதத்தை படிக்கணும். அதுக்கப்புறம் வெறும் சங்கீத நீதிமொழியோடு நம்ம நின்றக்கூடாது. நீங்க எல்லாருமே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். சில காரியங்கள் நம்ம புரியாவிட்டாலும் படிக்கணும். அது அடுத்த முக்கியம். பைபிள் உள்ள எல்லாம் நமக்கு புரியணும்னு அவசியமே இல்லை. எனக்கு இன்னைக்கு நிறைய பைபிள் வசனம் புரியாது, அது பிரச்சனை இல்லை. நமக்கு ஏற்ற வேலையில ஆண்டவர் அவைகளை புரிய செய்வார். சரியான நேரத்தில் ஆண்டவர் அவைகளின் மூலமாக நம்மோடு இடைப்படுவார். அதனால் இது எனக்கு புரியாது, இந்த புக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம எந்த புக்கையும் ஒதுக்கவே கூடாது. முழுவதும் தேவனுடைய ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. அதுல ஒரு குறைவும் இல்லை, ஒரு பிழையும் இல்லை, ஒரு வசனமும் ஜோடி இராமலும் இல்லை. அப்போ ஒவ்வொரு வசனத்துக்கும் ஆண்டவர் அநேக கனெக்ஷன்ஸ் வச்சிருக்கிறார். அப்போ வேத வசனத்தை படிக்கும் போதெல்லாம் கனெக்ஷன் இருக்குது. இன்னும் வேத வசனத்தை படிக்கும்போது ஒரு நல்ல பென்சிலோடு நீங்க படிச்சீங்கன்னா சில வசனத்தெல்லாம் எழுதி நீங்க என்ஜாய் பண்ணலாம். இன்னும் முடிந்தால் நோட் புக்கெல்லாம் வைத்து எழுதி படிக்க முடிந்தால் அது இன்னும் சிறப்பானது. இந்த வசனம் இன்னும் மனப்பாடமா எனக்கு சங்கீதம் 91 தெரியாது, ஐ டோன்ட் நோ Psalm 91 இன் மெமரி அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. அப்படி நீங்க கைகளை உயர்த்தாட்டு யாரையாச்சும் ஒருத்தர சொல்லுவோம், அதுக்கும் ரெடியா இருங்க. ஒரே ஒருத்தரை தவிர, அதுவும் அவங்க சொல்றாங்க எனக்கு பாதி தான் தெரியும்ட்டாங்க. ஓகே, எல்லாம் நான் கேட்ட கேள்வி எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இன்னொருக்கே கேட்கணும்ட்டு இருக்குது.
இப்போ நான் சாம்பிளுக்கு கூப்பிட போறேன், ரெடியா இருங்க. ஐயோ, பிரசங்கத்துக்கு இப்படியெல்லாம் நடக்குமா? நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் வேறு கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். எனக்கு சங்கீதம் 91 இன்னும் மனப்பாடமா தெரியாதுன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. ஒரு சில கரங்களை பார்க்கிறேன். ஐயோ, இன்னும் கொஞ்சம் கரங்களை பார்க்கிறேன். முதல் சொன்னதுக்கு இப்ப சொன்னதுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசம் எப்படி வந்ததுன்னு தெரியல. ஓகே, ஆகவே சங்கீதம் 91 நீங்க படிக்கணும். ஜூலை மாசம் உங்களுக்கு டைம். ஜூலை மாசம் முழுசும் உங்களுக்கு டைம். அடுத்த வாரம், சாரி, ஆகஸ்ட், அடுத்த வாரமே சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு இருக்குது. ஆனால் உங்களை சோர்வடைய பண்ணல. இந்த ஆகஸ்ட் மாசம் முழுசும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த வசனத்தை படிச்சிடலாம். யூ வாண்ட் டு டெல்? குட், கம் டேக் எ மைக். ஒரு மைக் கொடுங்க பாப்பாக்கு. ஓகே, நமக்காக சபையின் சார்பாக பாப்பா சொல்றேன். ஓகே, ஸ்டார்ட் மக்கம். ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து சொல்லு. ஓகே, ரைட். நமக்கு இன்னைக்கு ஒரு உடன் ஊழியர் கிடைச்சிருக்காங்க. ஓகே. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேதனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கின்ற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபிரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டே போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரிய பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். So good. எனக்கு இன்னொரு எண்ணம் வந்தது. இந்த சங்கீதத்தை நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா சொல்றவங்க எல்லாம் 50 ரூபாய் என்னிடம் இருந்து வாங்கி கொள்ளலாம். அதுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் போட்டு, ஓகே, எல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு 50 ரூபாய் நான் மொத்தமா கொடுத்துருவேன். சரிதானா? அதனால யாரெல்லாம், ஆனா மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அதிகபட்சம் 3 மிஸ்டேக் அலவுட். ஓகே, அதுக்கு இல்லாட்டும் நீங்க அடுத்த வாரம் சொல்லுங்கன்னு அவங்க திருப்பி அனுப்பப்படுவாங்க. அதுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் போடுங்க, நீங்க சொல்லுங்க. 50 ரூபா பெருசு இல்ல. ரைட். அவ பேர் என்ன? நான்சி வந்து Psalm 91 கோஆர்டினேட்டர். ஆல் ரைட். நீங்க எல்லாத்தையும் நான்சிட்ட சொல்லிக்கலாம். உங்களுக்கு நான்சி வந்து வில் ப்ரொவைட். பேர் எழுதி வச்சுக்குவா. உங்களுக்கு ஏற்ற வேலையில் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த மாதம் செப்டம்பர் முதல் வாரத்தில், இந்த ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். செப்டம்பர் முதல் வாரத்துல சர்ச்சு முடிக்காதவங்க அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது. ஓகே, ஆகஸ்ட் மாதம் தான் இந்த சங்கீதத்தின் நாட்கள். அதுக்குள்ள யாரெல்லாம் சொல்றீங்களோ நான்சிட்ட சொல்லி பேர் எழுதி வச்சுக்கோங்க. செப்டம்பர் முதல் வாரம் வரும்போது நீங்க காசு வாங்கிக்கலாம். சரி, நமக்கு இப்ப காசு இம்பார்ட்டன்ட்டே இல்லை, ஒரு உற்சாகத்துக்காக. ஓகே, இந்த சங்கீதத்துல 16 வசனங்கள் இருக்குது.
இதுல அநேக தேவனுடைய நாமங்கள் இருக்குது. ஒரு முறை நான் கூட ஒரு ஆராதனை வேலையில இதுல 4 நாமங்களை பற்றி சொன்னேன். அப்புறம் இந்த சங்கீதத்தை முழுசும் நம்ம படிக்கும்போது இந்த சங்கீதத்திற்கு வனாந்தர பயணம் என்கிற ஒரு காரியங்கள் இருக்கு. இந்த சங்கீதத்தை எழுதினவங்க ஒரு சிலர் தாவீதுன்னு சொல்றாங்க, இன்னொரு சிலர் மோசேன்னு சொல்றாங்க. மோசேன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம், 90ஆம் சங்கீதம் மோசேயினால் எழுதப்பட்டது, 91 தலைப்பு இல்லை, அதனால பொதுவா இதுவும் மோசேயினாலே எழுதப்பட்டிருக்கலாம் என்பது பொதுவான ஒரு கருத்து. இந்த சங்கீதத்தை நம்ம அதிகமா படிக்கும்போது, நேற்று தினத்துல ஒரு செய்தியில நான் ஒரு ஸ்டடியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப எனக்கு பிடித்திருந்தது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வருகிறார்கள். இந்த சங்கீதத்தை நீங்க படிச்சீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருக்கிற சூழ்நிலைகள், வனாந்திரத்தில் வருகிற சூழ்நிலைகள், வனாந்திர பிரயாணம், தேவனுடைய பிரசன்னம், இதை ரொம்ப அதிகமா பார்க்க முடியும். எகிப்துல 400 வருஷங்களாக அடிமைகளாக இருந்து இந்த ஜனங்கள் திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அவங்க அங்கேயும் சில வனாந்திரத்தை கிராஸ் பண்றாங்க, சில கடினமான பிரயாணங்களை மேற்கொள்கிறார்கள். பிற்பாடாக சீக்கிரத்தில் அவர்கள் ஒரு அழகான ஒரு மலைக்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அது என்ன மலை? ஒரு மலையில வந்து சேர்ந்துடுறாங்க, சீனாய் மலை. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் அப்படியே ஒரு குயிக்கா ஒரு வாரம் 2 வாரம் பிரயாணம், கரெக்டா தெரியல, அவங்க அப்படி வந்து அது வழியா வரும்போது தான் ஏலீம், அப்புறம் மாரா, அதெல்லாம் அவங்க அனுபவிக்கிற நடந்து வருகிற பாதைகள். அதுக்கப்புறம் சீனாய் மலையில ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகும் போது ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்கிறாங்க. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வரும்போது அவங்க ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக அல்லது வேதத்தை அறிந்த இஸ்ரவேலராக அல்லது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்களாக வரவில்லை. எகிப்துல 400 வருஷம் இருக்கும்போது அவங்க ஆண்டவரை ஆல்மோஸ்ட் மறந்த மாதிரி, ஆண்டவர் அவங்களுக்கு தெரியல. இப்ப சீனாய் மலையின் அனுபவம் எதுக்குன்னா, உங்களை வனாந்திரத்துல உங்களை நான் பிரித்து எடுத்திருக்கிறேன், நீங்கள் என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் அவங்களுக்கு இப்போ கிளாஸ் எடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எப்படிலாம் வெளிப்படுத்தினாங்க? மலை அதிருது, அந்த அதிர்ச்சியில் அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. புகை, தேவனுடைய மேகம் மலையை மூடுது. அங்கிருந்து ஆண்டவர் பேசுகிறார். ஜனங்கள் சொல்றாங்க, மோசே இது எங்களால தாங்க முடியல, நீங்க பேசுங்க, தேவன் எங்களோடு வேண்டாம் அப்படின்னு தேவனுடைய சத்தத்தை அப்படியே கேட்கிறார்கள். உண்மையான தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள், தேவனுடைய வல்லமையை காண்றாங்க. மோசே தேவனோடு உறவாடுகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட மகிமையான காட்சிகள் சீனாய் மலையில தான் இருக்குது. இந்த முழு யாத்ராகமம் புத்தகத்தையும் நம்ம பார்த்தோம்னா இந்த சீனாய் மலையிலே நடைபெறுகிற சம்பவம் தான். யாத்ராகமம் முழு புத்தகமும் எகிப்திலிருந்து விடுதலையாகி அந்த சிறிய வனாந்தர பிரயாணம், அப்புறம் சீனாய் மலையில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பக்குவப்படுத்துகிற காட்சி, அது மாத்திரமல்ல பரிசுத்தமாக்குகிற காட்சி, அது மாத்திரமல்ல தம்மை ஆராதிப்பதற்காக அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒரு கூடாரத்தை தேவன் உருவாக்கி காட்டுகிறார். யாத்ராகமம் 25 40 அதிகாரம் வரைக்கும் எதை பற்றி பார்க்கிறோம்? ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பார்க்கிறோம். இப்ப 40ஆம் அதிகாரத்தை திருப்பிட்டீங்கன்னா 40ஆம் அதிகாரத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முடிவு, பிரதிஷ்டை, சர்ச்செல்லாம் கட்டி பிரதிஷ்டை பண்ற மாதிரி ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு. இந்த பிரதிஷ்டை நடைபெறுகிறது. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வேகமாக சில காரியத்தை பார்ப்போம். அப்போ 33வது வசனத்துல 40ஆம் அதிகாரம் 33 அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி இருக்கிற
பிரகாரத்தின் தொங்குதிரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். 34, 35 படிங்க. அப்போது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஆமென். இங்க பார்க்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை முடித்தான். இப்ப ஆசரிப்பு கூடாரம் எப்படி ஆயிருச்சு? ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. இப்ப மோசே எங்க இருக்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல்ல இருக்கிறார். இது ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனை நம்ம பண்ணி பார்க்கணும். இப்ப எங்க இருக்கிறார்? மோசே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல்ல இருக்கிறார். ஒருவேளை இந்த நான் தான் மோசேன்னு வச்சுக்குவோமே, எனக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. நீங்கெல்லாம் என்னவா இருக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிறீங்க. எகிப்திலிருந்து ஆண்டவர் உங்களை அற்புதமா விடுதலையாக்கி பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நீ என்னுடைய பிள்ளை என்று ஆண்டவர் சொல்றார். இப்ப நீங்கெல்லாம் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ உதாரணத்துக்கு யாரு? நான் யாரு? இப்போ மோசே. எனக்கு பின்னாடி ஆசரிப்பு கூடாரம் இருக்குது, வாசல். நான் வாசல் முன்னாடி நிக்கிறேன். ஆனா அந்த காலத்துல ஆசரிப்பு கூடாரத்துல பின்னாடி நிக்க கூடாது இப்படி. அதனால என்ன பண்ணுவாங்க? மோசே என்ன பண்றாரு? இப்படி நிக்கிறார். இங்க ஆசரிப்பு கூடாரம், இங்க இஸ்ரவேல் ஜனங்கள். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக மோசே நிறைய இடத்துல மோசே ஊழியமே என்னதுன்னா தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவுல நிக்கிறது தான். முரட்டாட்டம் பண்றப்பவும் சரி அதே தான். ஆண்டவரை நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க, இந்த ஜனங்களுக்காக தான் மோசே. தேவ பிரசனத்துல ஜனங்கள் வர்றதுக்கு இன்னும் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். இது உங்களுக்காக ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்த ஒரு உன்னதமான ஸ்தலம் என்று மோசே சொல்றார். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரம் இப்ப எப்படி மூடி இருக்குது? மேகத்தினால மூடப்பட்டிருக்குது. கர்த்தருடைய மகிமை முழுசு நிரப்பி இருக்குது. இப்போ தொடர்ந்து நம்ம இந்த வசனத்தை படிச்சோம்னா இந்த மேகத்தை பற்றி பார்க்கிறோம். இப்ப கூடாரம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில். மறைவுங்கிறது என்னதுதான்? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது. He who dwells in the shelter of the most high. இந்த கூடாரத்துல தங்குகிறவன் பாக்கியவான். சங்கீதம் 24 நினைக்கிறேன். கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில், 15 நினைக்கிறேன், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உமது பரிசுத்த ஸ்தலத்தில் ஏறுவான். இப்போ மோசே என்ன சொல்றாரு? தேவனுடைய பிரசனத்தை ஆண்டவர் இப்ப எப்படி கொண்டு வந்துட்டாரு? மலை மேல தேவனுடைய பிரசனை இருக்கும்போது ஜனங்க பயந்துட்டாங்க. ஐயோ, ஆண்டவர் எங்க கூட பேச வேண்டாம், நாங்க ஒளிஞ்சிக்கிறோம், நாங்க முக்காட் போட்டுக்கிறோம், எங்களால பார்க்க முடியலன்னு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஜனங்களின் நடுவே வாசம் பண்ணுகிறார். ஜனங்களோடுவே கூட இருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களை சுற்றிலும், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் என்ன இருக்குது? 12 கோத்திரத்தாரும் இருக்கிறாங்க. நடுவுல என்ன இருக்கு? ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. அந்த கூடாரத்துக்குள்ள ஒருவரும் என்னது மகா சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் பிரத்யட்சமாக பிரசன்னமாய் இருக்கிறார். இப்ப தேவனுடைய பிரசன்னத்தை பழைய ஏற்பாட்டுல அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பார்த்தார்கள். இதை உணர்ந்த மோசே இப்ப ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உன்னதமானவருடைய மறைவில் அந்த கூடாரத்தில் தங்கி இருக்கிறவன் பாக்கியவான், அவருடைய மறைவில் இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஒரு இன்விடேஷன். தேவன் யார்? அவர் உன்னதமானவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் என்னுடைய கோட்டையாக, என்னுடைய நம்பிக்கையாக, என்னுடைய புகலிடமாக இருக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி, 2ஆம் வசனம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக மோசே ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். இன்னைக்கு அதே வார்த்தை தான் நமக்கும். இன்னைக்கு நமக்கு தேவனுடைய பிரச்சனை இப்ப ஆசரிப்பு கூடாரத்துல இல்லை. ஆசரிப்பு கூடாரம் இப்ப இருக்கா? இல்லை. இப்ப நமக்கு வேற என்ன இதெல்லாம் இருக்குது? ஆசரிப்பு கூடாரம் இல்லை, வேற என்ன இருக்கு? திருச்சபை இருக்குது. திருச்சபை எல்லா நாளும் இருக்கா? இல்லை. திருச்சபை ராத்திரி ஆன கதவு மூடிட்டு போயிடுறாங்க. சில வேளைகள் நீங்க ஓடி திருச்சபைக்கு வந்தீங்கன்னா கதவு மூடப்பட்டு இருக்கும். அப்ப இந்த திருச்சபைங்கிறது ஞாயிற்றுக்கிழமை தோறும் இருக்கிற ஒரு அழகான திருச்சபை. ஆனா ஒரு சிலருக்கு தெரியும் சாவி எங்க இருக்கும்னு. ஓகே, நீங்க அப்படி தெரிஞ்சவங்க திறந்து உள்ள உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு முறை அப்படிதான், பாஸ்டர் கதவு பூட்டி இருந்தது, ஐயோ சாவி இங்கதான் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டு அதுவும் மறந்துருச்சு. ஓகே, இப்போ ஆண்டவருடைய பிரச்சனை வெறும் இந்த ஆலயத்துக்குள்ள மாத்திரம் இருந்தா நம்மெல்லாம் முழுசு அனுபவிக்க முடியாது. இப்போ ஆண்டவருடைய பிரச்சனை எங்க இருக்குது? நமக்குள் இருக்கிறது. நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்போ தேவன் நமக்குள் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ நம்ம மோசே அல்லது இந்த ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்? நீ உன்னதமானவருடைய மறைவுக்குள், சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் இருந்தால் ஆண்டவர் உனக்கு எப்படிலாம் இருக்கலாம், நீ ஆண்டவர் எப்படிலாம் அனுபவிக்கலாம். நான் கர்த்தரை நோக்கி நான் எப்படி ஆண்டவர் அனுபவிப்பேன்னா, ஆண்டவர் தான் எனக்கு அடைக்கலம், ஆண்டவர் தான் என் கோட்டை, ஆண்டவர் தான் என் தேவன், ஆண்டவர் தான் நான் நம்பி இருக்கிறேன். ஒரு பழைய காலத்துல நம்ம வேலூர்லயும் ஸ்பெஷல், எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேலூர்ல இருக்கு. கோட்டை இருக்குது. அந்த காலத்துல நம்ம என்ன தெரியும் பார்த்தோமா? ஒன்றும் தெரியல. கோட்டையை தான் இப்ப பாக்குறோம். அதுக்குள்ள போனா சப்புன்னு இருக்குது. சரி, ஆனா இப்போ ராஜா கோட்டைக்குள்ள இருக்கிறார், மறைஞ்சு இருக்கிறாருன்னா அவரை சுத்தி இப்ப என்ன இருக்குது? பெரிய கோட்டை இருக்குது, பாதுகாப்பு இருக்கு, அதுக்கு இடையில தண்ணி இருக்குது. அந்த அசீரிய ராஜாக்கள்லாம் இருக்கிற இடத்துலயும் இப்படிதான் பெரிய பெரிய கோட்டை இருக்கும், ரொம்ப உயரமா இருக்கும். எரிகோ கோட்டையும் கூட என்னதான் ரொம்ப உயரம். அந்த செவுத்து மேல, அந்த கோட்டை மேல 2 ரதங்கள் ஓடுற அளவுக்கு பெரிய வைடு. ஒருவேளை இங்க இருந்து இது வரைக்கும் சாதாரணமா இருக்கும் கோட்டை. அப்போ ஒரு மனிதனை தாக்க வேண்டும் என்றால், எதிரி தாக்கணும்னா முதலாவது எதையை தாக்கணும்? கோட்டையை தாண்டி தான் உள்ள வர முடியும். கோட்டையை தாண்டி அடிக்கிறது, தகர்க்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? நம்மளை சுற்றி கோட்டையாக இருக்கிறார். நம்மளை தாக்கணும்னா யாரை தாக்கிட்டு தான் உள்ள வரணும்? ஆண்டவரை தாக்கிட்டு தான் உங்களை வரணும். அல்லேலூயா. சரி, ஆண்டவரை தாக்கிடலாங்கிறீங்களா? ஆமா, பாருங்க, நோ சான்ஸ். அவ்வளவு உற்சாகம். ஆண்டவரை தாக்கவே முடியாது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் கோட்டையா இருக்கிறார். nothing can be shaken, no harm can come near me. எனக்கு பொல்லாப்பு நேரிடாது. என்றால் என் கோட்டை என் கர்த்தரா இருக்கிறார். அவரை மிஞ்சி நடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா சில வேலைகள்ல கோட்டையாகிய கர்த்தரே நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு என்னவாயிருவார்? சில பாடுகளை அனுபவிக்க முடியும். ஆனா நம்முடைய தேவன் எப்படியாக இருக்கிறார்? கோட்டை, மறைவிடம், நிழல், உன்னதமானவராக இருக்கிறார். அடைக்கலங்கிறதும் ஒரு ஆசீர்வாதமான இதுதான். பழைய ஏற்பாட்டுல அடைக்கல பட்டணங்கள் இருந்தது. ஒருத்தர் யாராச்சும் திடீர்னு ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க அவரு தான் தள்ளி விட்டுட்டாருன்னு சொல்லிட்டாருன்னா, இல்ல நான் தள்ளவே இல்லை, அந்த ஏணி சறுக்கி கீழே விழுந்தது, அது யாரு தப்பு இல்லை. அப்போ அவர் உயிரை மற்றவங்க எல்லாம் வாங்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு? ஓடி 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 பக்கத்துல இஸ்ரவேல் தேசம் முழுசும் அடைக்கல பட்டணம் இருக்குது. அதுல எங்க இருக்குன்னா, ஒரு மனுஷன் தன் உயிருக்காக ஓடுற தூரத்துல இருக்குது. எப்படியா ஓடுனா அந்த அடைக்கல பட்டணம் வந்துடும்.
அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள போயிட்டா, கால் வச்சிட்டா, ஒருத்தனும் அவர் மேல கை வைக்க கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம காலை வச்சிட்டா நம்ம மேல ஒருத்தரும் கை வைக்க முடியாது. அவர் நம்முடைய அடைக்கலமா இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். இந்த அடைக்கலமான கர்த்தரிடத்துல ஓடி வரலாம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். நீங்க ஓடத்தக்கதாக ஒரு இடம் இருக்குது. நான் யார்கிட்ட ஓடுவேன்? நான் யார்கிட்ட கேட்பேன்? நான் யார்கிட்ட கை ஏந்துவேன்? நான் யார்கிட்ட போய் ராத்திரி நேரத்துல பெல் அடிக்க முடியும்? இல்ல, நமக்கு ஓடத்தக்கதாக ஒரு அடைக்கலம் இருக்குது. எனக்கு குழப்பமா இருக்குது, எனக்கு பிரச்சனையா இருக்குது, உங்களுக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலையின் வெளிப்படுதலில் புகலிடம் கண்டு கொண்டோம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு புகலிடம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. இந்த அடைக்கலமாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இப்ப மோசே என்ன சொல்றாரு? நீங்க எகிப்திலிருந்து வந்துட்டீங்க. நம்ம உதாரணத்துக்கு மோசையை வச்சு கற்பனையில இதை நம்ம பேசுறோம். வேதத்தினுடைய எல்லா காரியமும் ரொம்ப தெளிவாக சில காரியங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தா அநேக காரியங்கள் பொருந்தும். நமக்கு தேவன் அன்னன்றைக்கு தருகிறார் இல்லஸ்ட்ரேஷனை, எக்ஸ்பிளனேஷனை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? அவர் என் கோட்டை, என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர். அமெரிக்காக்காரங்களுக்கும் கூட புரிஞ்சிருச்சு. அவங்க நோட்ல எல்லாம் என்ன அடிச்சிருக்கிறாங்க? இன் காட் வி ட்ரஸ்ட். நாங்க தேவனை நம்பி இருக்கிறோம் அப்படின்னா இன்னொரு பாஷையில இந்த ரூபாவை நம்பவில்லைன்னு நம்ம ஆவிக்குரிய விதமா சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் யார் அதை சொன்னாங்கன்னு தெரியல, கூகுள்ல போட்டு பார்த்தா தெரியும். அமெரிக்கா இன்றைக்கு உலகத்துல பெருசா ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு ஒரு இன்டைரக்டான ஒரு காரணம், அவங்க முதலாவது யார வச்சுட்டாங்க? தேவனை வச்சுட்டாங்க. இன்னைக்கு 1000 தப்புகள் 1000 குறைகள் இருக்குது. ஆனா அவங்களுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய அறிவு என்னது? தேவன் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஒருவேளை நம்ம இந்தியாவில் அப்படிலாம் சொல்ல முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம இன்னும் அந்த நிலைமைக்கு வரல, ஜெபம் பண்ணணும். சரி, இந்தியா வரல, நமக்குன்னு நம்ம கையில் இருக்கிற நோட்டெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்? இந்த 100 ரூபாயை நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லவா? இல்லாட்டி இந்த பேங்கை நம்பி இருக்கிறேன்னு சொல்லவா? அல்லாட்டி 100 ரூபாவை பார்க்குறப்போ உள்ளுக்குள்ள ஒரு காந்தி ஐயா இருக்கிறார், உண்மைதான். அதை விட மேன்மை என்னது? இயேசு இருக்கிறார். எனக்கு பணம் அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் முற்றும் முடிய என்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எனக்கு போதுமானவராயிருக்கிறார். என் நம்பிக்கை அவரே, என் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நம்ம பெற்றுக்கொண்டிருந்தா நம்ம தேவனுக்குள்ள எப்படி இருக்க முடியும்? தைரியமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம தொடர்ந்து இந்த சங்கீதத்துல பார்க்கும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்குது. என்னென்ன கஷ்டம்? வேடனுடைய கன்னி, 3ஆவது வசனம் பாலாக்குற கொள்ளை நோய். அப்புறம் 5வது வசனத்துல பயங்கரம், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, 6ல இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மதியானத்தில் பாலாக்கும் சங்காரம். லிஸ்ட் போயிட்டே இருக்குது. இன்னும் என்ன இருக்குது? பக்கத்துல 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர். அதுக்கப்புறம் என்னது? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாத பொல்லாப்பு. அதுக்கப்புறம் 13ல சிங்கம், விரியன் பாம்பு, பாலு சிங்கம், வலு சர்ப்பம். இவைகள்லாம் என்ன சைனா இருக்குது? நல்ல சைனா? சில பேருக்கு இந்த காலைங்காட்டால எழுந்தனோ ஏதாச்சும் சைன்லாம் பார்ப்பாங்க. நம்ம இல்லை, சில மக்கள் என்ன பண்ணுவாங்க? காலங்காத்தால அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த சங்கீதத்தை பார்த்தா உற்சாகமா இருக்கிற சங்கீதத்துல எவ்வளவு பாடு இருக்குது.
பாடுகளுடைய எல்லாமே இது கூட்டு தொகையா இங்க இருக்குது. இரவு, பகலு, மதியானம், இருள், எல்லா டைமும் நமக்கு பாடுகள் தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்ப மோசே சொல்றாரு, இங்க உன்னதமான தேவன் இருக்கிறாரு, ஆனா அவர் உங்களோடு இருக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில என்ன இருக்காதுன்னு சொல்லல, பாடு இருக்காதுன்னு சொல்லல. இரவுல பயங்கரம், பகல்ல பறக்கும், அம்பு, பொல்லாப்பு, வாத, விரியன் பாம்பு, சிங்கம். சரி, இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை தாக்குமா தாக்காதா? இந்த சங்கீதத்துல சரி வருமா வராதா? அது உறுதியாயிடுச்சு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேஸ் சொல்றாரு, உங்களுக்கு என்னெல்லாம் வரும்? எல்லாமே வரும். பாடு வரும், பொல்லாப்பு வரும், வாதம் வரும். நீங்க அதை பார்ப்பீங்க, இதை பார்ப்பீங்க, சிலதெல்லாம் கண்ணில் பார்ப்பீங்க. அது ஒன்றை தொடாது, அது ஒன்றை சேதப்படுத்தாது. தானியேலை தூக்கி போடுறாங்க, தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். கிறிஸ்தவ வாழ்க்கையில, விசுவாசிகளின் வாழ்க்கையில, ஒரு உண்மையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாடுகள் கேரண்டி. என்னது கேரண்டி? ஆமா, பாடுகள் கேரண்டி. அந்த தமிழ் பாஷையில ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இருக்குது. அது சமீபத்தில் தான், ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு பாட்டு பாடும்போது கண்டுபிடிச்சு. அது என்னன்னா, இவ்வுலக, அந்த பாட்டுல தான் அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சது. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன். ஆன்சர் இப்பதான் இருக்குது. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடு பிளஸ் வேன். பாடு என்னுடைய அனுபவம் தான், ஆனா நான் தேவனை பாடுவேன். பாடும்போது பாடு என்ன ஆயிருது? பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன். பாட்டு போட வேண்டாம். பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே அலையலையாய் துன்பம் சூழும், மாறாவின் கசப்பு. அழகான பாடல். நிறைய இந்த மாதிரி பாடல்லாம் நம்ம பாடுறத மிஸ் பண்ணிட்டோம். சில டைம் வாரத்துக்கு ஆராதனை வேலையில ஒரு நல்ல பாட்டு போட்டு அதை கேட்கறதே நல்லது. அப்போ பாட்டையும் கேட்டுக்கலாம், அதனோட அர்த்தத்தையும் தியானிக்கலாம். எல்லா பாட்டையும் நம்ம தான் பாடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் பரிசுத்தவான்கள் நிறைய பேர் பாடி வச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கேட்கிறோம், ஆராதனையிலும் பாடலை கேட்கலாம். சரி, பாடுங்கிறது பிராக்டிக்கல் லைஃப். ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு என்னது? பாடு இல்லை, பாடுவேன். அல்லேலூயா. அப்ப பாடுவேங்கிறது என்ன ஆயிடுச்சு? பாடுல இருந்து ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி உள்ளவன் பாட்டு பாடுகிறான் என்று ஒரு வசனம் இருக்கு. அது என்ன வசனம்? சங்கீதம் 9 இருக்குது. சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். இன்னைக்கு சங்கீதம் பாடுறதுக்கு ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு எதன் வழியாக தான் பாட்டு இருக்குது? பாடுகளின் வழியாக. பாடுவேன், பாட முடியும். நீங்கெல்லாம் ரெடி தானா? பாடு வந்திருக்கா? காய்ச்சல் வீட்டில் இருக்கா? ஆள் படுத்திருக்காங்களா? ஆமா. அப்புறம் பரீட்சையில எதிர்பார்த்த மார்க் வரலையா? ஆமா. சிஎன்சி இன்டர்வியூல பேர் வரவில்லையா? பாடு பாடு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகணுமா? பிரச்சனையா? நான் இதுக்கு என்ன தப்பு பண்ண? அடுத்தது ஆண்டவர் எனக்கு மாத்திரம் ஏன் தரல அப்படின்னு. நான் வேலைக்கு போட்டு அந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கல, 3 மாசமா வேலை கிடைக்கல, 3 வருஷமா வேலை கிடைக்கிற, ஏன் கிடைக்காது? இப்படி நம்ம சொல்லிட்டு இருந்தா கிடைக்காது. ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலையை செய்யணும். வேலை கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்லயே வேலை இருக்குது. சமீபத்தில் சொன்ன ஒரு குழந்தை, எனக்கு 9 மாசம், இன்னொரு பிள்ளை 4 வயசு.
அதனால் நான் எங்கேயும் எனக்கு வேலைக்கு போக முடியல, வேலை இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க, குழந்தைய பார்க்குறதே பெரிய வேலை தான். 30,000 ரூபாய் சம்பளம்னு இன்னைக்கு போய் உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்க, அம்மா 2 குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நான் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். உங்கள் ஒய்ஃப் அதுக்கு எஸ்ன்னு சொல்லுவாங்களா, நோன்னு சொல்லுவாங்களா? எஸ் தான் சொல்லுவாங்க. தயவுசெய்து பார்த்துக்கோங்க. நம்ம மனசுல என்ன செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது, எதையாவது செய்து கொண்டே இருக்கணும், வேலை செய்யணும். வேலை கிடைக்கணும்னு இருக்க வேண்டாம், வேலை செய்ய தொடங்கிருங்க, வேலை தானா கிடைக்கும். கிடைக்கலன்னு சொல்லாதீங்க, இருக்கிறத நீங்க நிறைய சொல்யூஷன் வந்து கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு. உங்களுக்கு ஒன்று டிலே ஆகுதுன்னா ஆண்டவருடைய வசனத்தை படிக்க தொடங்கிருங்க. டெய்லி நான் வேலைக்கு போகணும்னா எத்தனை மணி நேரம் வேலை? 8 hours. 8 hours நான் ஒரு வாரம் பைபிள் படிப்பேன் டெய்லி. உங்க வேலையே என்னது? யாரா கேட்டாங்கன்னா, எனக்கு ஒரு புது வேலை கிடைச்சிருக்குது, ஆண்டவர்கிட்ட நான் 8 hours டெய்லி பைபிள் படிக்க போறேன். நீங்க ஒரு வாரம் 1 மாசம் படிச்சு முடிங்க, உங்களுக்கு ஆண்டவர் கட்டாயம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம இது தெரியாம எங்கெங்கேயோ முட்டி மோதிட்டு இருக்கிறோம். அவங்கள போய் பார்க்கறது, இங்க போய் பார்க்கறது, வேலை கிடைக்கல, படிப்பு கிடைக்கல, அது கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் ஆண்டவர்கிட்ட இல்லாத வேலையா, ஆண்டவர்கிட்ட இல்லாத பணமா, ஆண்டவர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதமா? நம்ம ஏன் ரொம்ப பயந்து இருக்கணும்? அப்ப இங்க பார்க்கும்போது இந்த சங்கீதத்துல ஆண்டவர் சொல்றாரு 3வது வசனத்துல, வேடனுடைய கண்ணி பாலாக்கும் கொள்ளை நோய் தப்புவிப்பார். தப்புவிப்பார்னா ஒரு அர்த்தம் என்னவென்றால், வருமுன்னும் தப்புவிப்பார், வந்த பின்னும். ஹல்லேலூயா. சில காரியத்தை ஆண்டவர் வருமுன் தப்புவிப்பார், சில காரியத்தை வந்த பின் தப்புவிப்பார். வரும் முன்னாகவும் தப்புவிக்கிறவரும் என் கர்த்தரே, வந்த பின் தப்புவிப்பவரும் என் கர்த்தரே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். he rescues. ரெஸ்கியூவர். இந்த மீட்பு படையெல்லாம் இந்த என்னது, ஃபயர் சர்வீஸ், அந்த டீமுக்கு பேர்லாம் தப்பு வைக்கிறவர். நம்முடைய எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் டன் 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 மணி அடிச்சா வரும். he will escape, he will fire அணைப்பார், நம்முடைய ஆபத்தை நீக்குவார், அவர் தப்புவிப்பார். சங்கீதம் 57 ஒரு வசனம் இருக்குது, ஆண்டவர் நம்முடைய காரியங்களை தப்புவிக்கிறார். ஓகே 1ஆம் வசனம், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மைய ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. 57:1, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டுகளின் நிழலிலே வந்து அடைவேன். 2ஆம் வசனம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். 3ஆம் வசனம், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். இப்ப என்ன பண்றாரு? விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் நான் எங்க இருப்பேன்? உம்முடைய செட்டைகளின் நிழலிலே. உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். பரிசைனா ஆலையே நம்ம ஃபுல்லா கவர் பண்றோம், பெரிய கேடகம், அப்படியே தலையிலிருந்து கால் வரைக்கும் கவர் பண்ணிடும். அவர் பரிசயமாகவும் இருக்கிறார். சும்மா கை அளவுக்கு வேண்டிய ஆபத்துக்கு அம்பு வந்தா இப்படி காட்டினா போதும், ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். சரி, இங்க மீண்டும் நம்ம பார்க்கும்போது என்னெல்லாம் பார்க்கிறோம்? சிறகுகளாலே மூடுவார். ஆண்டவர்கிட்ட பெரிய சிறகு இருக்கு, அந்த சிறகுக்குள்ள நம்ம பத்திரமா இருக்க முடியும். அநேக காரியங்கள் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலிருந்து யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, உங்களை செட்டுகளின் மேலே சுமந்து கொண்டு வந்தேன்.
ஆண்டவருடைய சட்டையில நீங்க டிராவல் பண்ணலாம். ஆண்டவருடைய சட்டையில தினந்தோறும் பாதுகாப்பா இருக்கலாம். அவருடைய சட்டையில் நீங்க ஏறி உட்காரலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் கேரி யூ, யூ நோ நீட் டு வரி. அவருடைய சிறகு கீழே நமக்கு அடைக்கலம் இருக்குது. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ்ந்திருப்பே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வேன். ஆமென். அப்புறம் ஓகே ஓகே சரி 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 நம்ம வசனத்துக்குள்ள வந்து பாஸ்ட் நேரம் சொன்னது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு வந்தா தயவுசெய்து கொஞ்சம் நிறைய நேரம் கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கும். ஒவ்வொரு முறையும் நான் ஒரு கில்ட்டி கான்சியஸோடவே தான் பாதி பிரசங்கம் முக்கா பிரசங்கத்திலே நிக்குது. ரைட், கொஞ்சம் வேகமா போயிடலாம். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10,000 பேர். 16,000 எத்தனை ஆயிரம்? இது தமிழ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான தமிழ். 10,000 பேர் எத்தனை ஆயிரம்? அப்படின்னா எத்தனை ஆயிரம்? இங்கிலீஷ்ல படிச்சா ரொம்ப அழகா இருக்குது. 1000 may fall at your side, 10,000 may. அப்புறம் 16,000 தமிழ், பழைய தமிழ் 10,000 பேர். ஓகே, நானும் கூட கொஞ்சம் சின்ன வயசுலாம் 16,000 பேர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இங்கிலீஷ்ல படிச்சோன்னு தான் ஓஹோ 10,000. ஆமா, பாருங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, 1,000 may fall at your side, 10,000 at your right hand, but it will not come near you. இப்ப இந்த வசனத்தை நேத்து நான் படிக்கும் போது பக்கத்துல 1000, வலதுபுறத்துல 10,000, ஆனாலும் உன்னுடைய பக்கத்துல வராதான், அது உன்னை அணுகாதுன்னு இங்கிலீஷ் தமிழ்ல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல இட் வில் நாட் கம் நியர். நியருக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? உன் பக்கத்துல வராது, உன்னோட அருகில் வராது, உன் சமீபமா வராது. ஆனா அதுக்கு முந்தின வரி என்ன சொல்றது? உன் பக்கத்துலதான் எவ்வளவு இருக்குது? 1000. உன் வலது பக்கத்துலயும் 10,000 பேர், ஆனாலும் உன் பக்கம் அது வராது, அது உன்னை அணுகாது. அப்படின்னா இது என்ன மேஜிக்? பக்கத்துலதான் வருது, 1000க்கு 10,000 வருது, ஆனா அது உன் அருகில் வராதுன்னு என்ன? பக்கத்துல தானே நடக்குது. இப்ப நமக்கு மலை போல நிறைய இருக்கும், ஆண்டவருக்கு அது ஒண்ணுமே இல்லை. நமக்கு தான் அது பயமா இருக்குது. ஆண்டவர் சும்மா சொல்றாரு, திடீர்னு ஒரு இந்த புதுசா ஒரு நாய்கிட்ட போனா என்ன பண்ணும்? நம்ம அது நாய் பழக்கம் இல்லாதவங்க, நானா இருந்தாலும் கொஞ்சம் ஓடிடுவேன், இன்னும் கொஞ்சம் பாஸ்டர். இந்த நாய் அது ஒன்றும் பண்ணாது. அது என்னது? பாஸ்டருக்கு என்ன பண்றாரு? அது ஒண்ணுமே பண்ணாதுங்க பிரதர், அது கடிக்கவே கடிக்காது. இல்லை எனக்கு நாய், இதை தூக்கிட்டு போங்க. அவன் பக்கத்தில் 1000 பேரும், அது 10,000. அது இந்த நாயினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அளவு குறைவா இருக்கு. இன்னொரு சில நாய்கள் 10,000 போல இருக்குது. ஆனா அவ்வளவு பேர் நாயா இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற அது ஒண்ணும் பண்ணாது, அது சும்மாதான் இருக்கு. நீங்க தடவி கொடுத்தா அது அமைதியா இருக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது பார்க்கதான் கொலைக்குது, அதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, சும்மா தடவி கொடுத்தாலே போதும். ஏசு நாமத்தை சொல்லுங்க, சுமாரு அப்படின்னு. சில டைம் சில அதட்டும், சில நாய்களை அதட்டணும். சும்மா தடவிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. எஜமானுக்கு அது ஓகே. இப்போ நான் போன வாரத்துல பார்த்தது, அந்த நாய் பாஸ்டருக்கு தான் கீழ்ப்படியுது. ரேபா வந்து சொன்னாலும், சிஸ்டர் வந்து சொன்னாலும் அவங்கதான் சாப்பாடு போடுறாங்க. இவர் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அவரை தடவி கொடுத்துட்டே அது ஃப்ரெண்டா இருக்குது. உன் பக்கத்துல 1000 பேர். இந்த நாய் டிராமாவே இப்படி இந்த கேம் புரியுதுன்னா, நமக்கு விரோதமாக எழும்புகிற எத்தனை 1000 வந்தாலும் ஆண்டவர் மலை போல இருக்கிறார். அதுக்கு முன்னாடி அது நம்மளுடைய பிரச்சனைகளே அல்ல, அது நமக்கு தான் பார்க்க பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா தேவ பிள்ளைகள் சில பேர் நம்மளே பயப்பட மாட்டோம், ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கிறது பற்றி மற்றவங்களுக்கு தான் பயமா இருக்கும். இது அடுத்த பெரிய அற்புதம். விசுவாசிகளுக்கு பயமே கிடையாது, ஆனா பார்க்க வர்றவங்களுக்கு கண்ணு கழுகுது, கண்ணுல தண்ணி வருது. ஏன் உங்களுக்கு அப்படி இப்படி என்னென்னலாம்
அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தேவ பிள்ளைகள் தைரியமா இருக்க முடியும். அதனால அது உன்னை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உன் பக்கத்தில் 1000 பேர் எத்தனை பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது, பொல்லாவாதை உன் கூடாரத்தை அணுகாது. அன்னைக்கு ஒரு தூதன் வருகிறார். எகிப்து தேசம் முழுவதும் சங்காரம் ஆகிறது. ராத்திரியில முதல் பிள்ளை, தலைச்சன் பிள்ளை சாகிறது. ஆனா இஸ்ரவேல் வீட்டுக்கு வரும்போது அங்க ரத்தம் பூசப்பட்டிருந்தது. அங்க ஆண்டவர் தேவதூதன் கடந்து போனான். பாஸ்ட் ஓவர். அங்க கடந்து போகும்போது அந்த வீடு பாதுகாப்பா இருந்தது. பக்கத்து வீட்டுல பிரச்சனை, ஆனா இந்த பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் தைரியமா இருக்க முடியும். என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய பூட்டு சாவியில இல்லை, என்னுடைய ஆசீர்வாதம் நான் சம்பாதிக்கிற பணத்தில் அல்ல. என் தேவன் எனக்கு போதுமானவராயிருக்கிறார். நான் நம்பத்தக்க கண்மலையா இருக்கிறார். அது என்னை அணுகாது. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை ஏந்தி கொண்டு, தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். ஒரே ஒரு தூதன் வந்தார். அசீரியா ராஜா கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை தாக்கும் போது ஒரே ஒரு தூதன் வந்து 185,000 பேரை ஒரே ராத்திரியில முறியடித்தான். எத்தனை தூதன்? ஒரே ஒரு தூதன். தானியேல பெரிய சிங்க கேபியில போடுறாங்க. ஒரு தூதன் வந்தார், தானியேல சிங்க கேபியிலிருந்து பாதுகாத்தார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஒரு தூதன் வந்து கல்லை புரட்டினான். நம்முடைய தூதர்கள், தேவன் நமக்கு தூதர்கள் அழைக்கிறார். ஒரு தூதனே இது போதும்னா ஆண்டவர் நமக்கு தூதனை மாத்திரம் தரல, தூதர்களை சூழ பாளையம் இறங்கி வைக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை காக்கிறார் என்று 34வது வசன சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய கால்கள் கல்லில் இடராதபடிக்கு வனாந்திர பிரயாணத்துல பார்க்கும்போது வெறும் மண்ணு மாத்திரம் இல்லை, அவங்க மலைகளையும் கரடு முரடான கற்களையும் தாண்டி தான் அவங்க நடந்து போனாங்க. ஆனா அப்படிப்பட்ட கரடு முரடான கல்ல நடக்கும்போது கல்லு மேல கால் தடுக்கி இடறுவது மிகவும் சாதாரண காரியம். ஆனா மோசே என்ன சொல்றாரு? மோசே ஜனங்களை ப்ரிப்பேர் பண்றாரு. ஏற்கனவே கொஞ்ச தூரம் நடந்து வந்துட்டாங்க. இந்த யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 1 to 40 அதிகாரம் 1 வருஷம்தான். எத்தனை வருஷம் ஆண்டவர் நடந்த, இன்னும் அவங்க சீக்கிரத்துல கானானுக்கு போயிருக்கலாம். அதனால மோசே என்ன சொல்ற, நீங்க சீக்கிரம் கானான் போயிருவீங்கன்னு. ஆனா ஜனங்களுடைய அவிசுவாசத்தினால, முரட்டாட்டத்தினால அந்த வருஷங்கள் என்ன ஆயிடுச்சு? 39 வருஷம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் மோசே ஜனங்களை ப்ரிப்பேர் பண்றாங்க. நீங்க நடக்கும் போது என்ன வர மாட்டீங்க, இடற மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனா உண்மையாவே இந்த சங்கீதத்தை சொல்லும் போது அவங்க 40 வருஷம் நடக்கணும்னு அவசியமே இல்லை. அதே போல இன்னைக்கு இந்த சங்கீதத்தை படிக்கிறோம். நமக்கு முன்பாக வனாந்தர பயணம் இருக்குது. ஆனா நமக்கு அது 40 வருடமா மாறக்கூடாது. எப்படி மாறணும்? சீக்கிரத்தில், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். அதை தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்போ கடைசியாக இந்த சங்கீதத்துல பார்க்கும்போது 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இவ்வளவு நேரம் மோசே முதல் 2 வசனத்துல தேவனை பற்றி சொன்னாரு. அப்புறம் 3ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் ஜனங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி என்கரேஜ் பண்றார். இதெல்லாம் உனக்கு நடக்காது, ஆண்டவர் உன் கூட இருப்பாரு, வாதை வராதுன்னு. இப்போ 14ஆவது வசனத்திலிருந்து ஆண்டவரே இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு சொல்ல போகிறார். மோசே சொன்னது போதாதுன்னு இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானே சொல்றேன் கேளுங்க அப்படின்னு 14ஆவது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் போது சில ரீசனோட சொல்றார். நம்பர் 1, ஆண்டவர் என்ன சொல்றார்? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் சொல்றது, பிகாஸ் he loves me I will rescue him. நான் சும்மா எல்லாரையும் நான் ரெஸ்கியூ பண்றதுக்கு இல்லை. whoever loves me I will rescue. இன்னைக்கு இயேசுவை நம்ம உண்மையாவே வாஞ்சித்தா தேவன் நம்ம நிச்சயம் தப்புவிப்பார்.
ஆண்டவரே சொல்ற வார்த்தை இது. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் நாமத்தை அறிந்திருக்கிறவர்களே நான் என்ன பண்ணுவேன்? உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். வெறும் அடைக்கலம் இல்லை, ஆண்டவர் சொல்றார் உயர்ந்த அடைக்கலம். அப்படின்னா என்னது? என்னுடைய பிரசனம். நான் உன்னதமானவராக இருக்கிறேன், நான் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன். சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவன் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலம், வெறும் அடைக்கலம் இல்லை. இன்னைக்கு அடிக்கடி நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என் உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவருடைய உயர்ந்த அடைக்கலத்துள்ள நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா முதல்ல நம்ம ஒரு காரியம் என்னது? ஒரு சீக்ரெட் என்னது? அவருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம், அறிந்திருந்தா போதாது, அதை என்ன பண்ணணும்? ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அனுபவிக்கணும், உச்சரிக்கணும், அவருடைய நாமத்தை கூப்பிடணும். அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். ஐ வில் ஆன்சர். இன்னைக்கு மனுஷரை கூப்பிட்டா, போன்ல கூப்பிட்டாலும் கூட நீங்க கூப்பிட்டு நான் எடுக்காம இருப்பேனா? நீங்க கூப்பிட்டா என் போனை பாருங்க, இல்ல பாஸ்டர் நீங்களே வேணா பாருங்க பாஸ்டர்ன்னு சொல்லிட்டோம், ஓகே பரவாயில்ல. பார்த்தா ஆமா மிஸ் கால் இருக்குது, ஆமா நான் சைலண்ட்ல போட்டுட்டேன். நம்முடைய ஆண்டவர் நம்ம போன் கால சைலண்ட்ல போடுவாரா? பாஸ்டரே போட்டாலும் நம்ம ஆண்டவர் போட மாட்டார். ஹஸ்பண்டே போட்டால் வீட்லேயும் கூட நிறைய திட்டு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஃபோனும் கூட ஹேண்டில் பண்ண தெரியாதான்? எல்லாரும் அப்பப்போ திட்டுவீங்கல்ல, அதில் திட்டு வாங்குவோம், என்னையும் சேர்த்து. பொதுவாக நிறைய ஆண்கள் தான் இந்த திட்டு வாங்குறோன்னு நினைக்கிறேன், பெண்களை விட. அவங்களுக்கு நல்ல கவனமாக இருக்கிறாங்க. அதனால பை த வே பாஸ்டருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்குறோம், ஃபோனை இந்த மேல் பாக்கெட்டில் வைக்கக்கூடாதுன்னு. பாஸ்டர் மேல் பாக்கெட்டில் வச்சா நீங்கள் சொல்ல வேண்டியது, பாஸ்டர் மேல் பாக்கெட்டில் ஃபோனை வைக்க வேண்டான்னு நீங்கள் சொல்லி அந்த ஃபோனை நீங்கள் ஒரு நாள் கழித்து கொடுத்தா போதும். ஓகே மீதி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்போ அவர் புரிஞ்சுக்குவார். நீங்களும் நானும் ஃபோனை மேல் பாக்கெட்டில் வைக்காமல் இருந்தால் நல்லது, அதில் ரேடியேஷன்லாம் வருதுன்னு பொதுவான கற்பனை. ஓகே, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவர் என்ன செய்வார்? மறு உத்தரவு அருள்வார். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவரை கூப்பிடுறது பெரிய ஆசீர்வாதம். கடைசியில் அடுத்தது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. ஆண்டவரை தேடுற பிள்ளைகளுக்கு ஆபத்து வரலாதுன்னு ஆண்டவர் சொல்லுங்க. ஆபத்தில் நான் இருக்கிறேன், இதான் பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆபத்துல நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானது. தேவ பிள்ளைகளுக்கு டேஞ்சர் வராதுன்னு இருக்காது, நாட் டேஞ்சர் ஃப்ரீ. தேவ பிள்ளைகளுக்கு டேஞ்சர் ஃப்ரீ கிடையாது, பட் ஃபியர் ஃப்ரீ. டேஞ்சர் வராதுன்ட்டு இல்லை, ஆனா பயம் வராது. எனக்கு டேஞ்சர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் ட்ரபிளே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். Psalm 91 is not about absence of difficulty but presence inside it. சங்கீதம் 91 என்ன சொல்லுதுன்னா, ஆபத்து பிரச்சனை வியாகுலம் இல்லைன்னு சொல்லல, இவைகளின் மத்தியில் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார், தேவன் மறைவாயிருக்கிறார், தேவன் கோட்டையாயிருக்கிறார். நீ தேவனை 100க்கு 100 நம்ப முடியும். அடுத்ததாக, தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவர் கனப்படுத்தின சும்மாவா? 16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உனக்கு என்ன செய்வேன்? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பித்தேன். இதுல 90ல மோசே எழுதின சங்கீதத்துல இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். 90:14-15 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நம் கூட இருக்கிறார். ஆகவே நமக்கு பயம் வேண்டாம்.
இந்த தேவன் நமக்கு உன்னதமானவர், சர்வ வல்லவர். அவர் நமக்கு நிழலாக இருக்கிறார். அவருடைய மேகத்துக்குள்ளாக நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும். அவரை ஆராதிக்க முடியும். அவரை சார்ந்து வாழ முடியும். அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆகவே இப்பேற்பட்ட தேவனை நாம் புகலிடமாக கொள்ளுவோம். ஒரு சரணத்தை பாடி நாம் செய்தியை முடிப்போம். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமா ஆண்டவரே ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமா ஆண்டவரே ஆதாயமாக்கி கொண்டார். அதை உந்தன் கூடாரத்தை அருகாதே மகனே, கொல்லாதே தேறிடாது தேறிடாது மகனே. அதை உந்தன் கூடாரத்தை அருகாதே மகனே, கொல்லாதே தேறிடாது தேறிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமா ஆண்டவரே ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமா ஆண்டவரே ஆதாயமாக்கி கொண்டார். அதை முதல் கூடாரத்தை அருகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலும் இந்த மாதத்தின் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய கூடாரத்திலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆலயத்திலே நாங்கள் உம்மை வந்து தொழுது கொள்ள, ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்ய, உம்மை போற்ற, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ள, ஆண்டவரே உம்மோடு உள்ள உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ள, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்திற்கும் உம்முடைய சரீரத்திற்கும் எங்களை பங்குள்ளவர்களாக மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய பிரசனத்திலே எங்களை மகிழ செய்ததற்காக நன்றி. நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஞாபகம் மூட்டின கிருபைகளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு உன்னதமான கர்த்தராயிருக்கிறீர். நீர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் நம்புகிற தேவனாக இருக்கின்றீர். எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நீர் எங்களை காக்கிறீர். நீர் எங்களை பாதுகாக்கிறீர். நீர் எங்களை சுற்றிலும் இருக்கிறீர். நீர் எங்கள் கோட்டையாக இருக்கின்றீர். அப்பா ஆண்டவரே, உம்முடைய மறைவுக்குள் இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த மகிழ்ச்சியோடு உம்மை எங்கள் கோட்டையாக உணர்ந்து நாங்கள் உலகத்திற்கு செல்கிறோம். உலகத்தின் பாவங்கள், பிசாசின் தந்திரங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி, எங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய வல்லமைக்குள்ளாக, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. பாவத்திற்கு நாங்கள் எதிர்த்து நிற்க, ஆண்டவரே, சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிக்கத்தக்கதான அதிகாரத்தை தர, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு கிருபை தார். வெற்றியுள்ள அனுபவமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை தார். விசேஷமாக இந்த வேளையிலும் சபையாக அருமை பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய சரீரத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதற்காக நன்றி.
ஆண்டவரே, இந்த வாரத்தில் உமக்கு சித்தமானால் மருத்துவ ஒழுங்கின்படி கவனிக்க வேண்டிய காரியங்களை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் மறைவிடமாயிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்கள் கோட்டையா இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் போதகரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காட்டுவேன் என்று எங்க தேவரீர் சொன்ன ஆசீர்வாதம் எங்கள் அருமை பாஸ்டரோடும் எங்களோடும் கிருபை தங்கியிருப்பதாக துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் விசேஷமாக ஆண்டவரே, அருமையான தகப்பனை இழந்த குடும்பத்தாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் தாமே ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து கர்த்தரே கூட இருந்து அவர்கள் இன்னும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உமக்குள் நிலைத்திருக்க உதவி செய்யும். இங்க வந்து உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியர் அருள் தரும் நமக்கு ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நாம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய செய்தி வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட ஆசர் குடும்பத்தார், சகோதரி பிள்ளைகளோடும் நம்முடைய சக விசுவாச மக்கள் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுப்பு வார்த்தை மாப்பத்தாலே வளர்த்தியோ இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோக கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.